ஹே காய்ஸ், நான் உங்களுடைய சீரியஸ் கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்சியூமர்ஸில் பார்ட் 23 தான் கைஸ் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஏற்கனவே பார்ட் 22 வரைக்கும் போட்டிருப்போம். அதை பார்க்கலாம் மறக்காம பார்த்துட்டு வாங்க கைஸ். ஏன்னா அதோட ஸ்டோரி பேஸ்ட் கேம், அப்போ தான் அதோட கண்டினியூஷன் புரியும் கைஸ். அதன்படி இன்றைக்கான நம்மளோட மெயின் கண்டென்ட் என்னென்னா, சில பல சைலோஸ்லாம் நம்ம முடிச்சிருப்போம் கைஸ். ஓகே, சைலோ சிக்மா, சைலோ பிஹெச்ஐ கைஸ். இதான் இருக்கிறதுலே 2 ஈஸியஸ்ட் சைலோ நம்ம முடிச்சிருப்போம். இப்போ ஒவ்வொரு சைலோஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீக்ரெட் ரூம்ஸ் இருக்குது கைஸ், நான் பார்த்த வரைக்கும். அதான் கைஸ், நான் இவ்வளோ நாள் போட்ட வீடியோஸில் அந்த சீக்ரெட் ரூம்ஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கவே மாட்டேன். சரி, அந்த சீக்ரெட் ரூம்ஸும் மேலே நல்லதாங்க கைஸ். அங்கேயும் உங்களுக்கு லூட்லாம் தருவான். அந்த சீக்ரெட் ரூம்ஸ் எங்கெங்கே இருக்குது, அதை எப்படி முடிக்கணும், அங்கே என்னென்ன வரும், நம்ம அதை எப்படி டிஃபீட் பண்ணணும் ஒவ்வொரு எனிமீஸையும் என்றதாங்க கைஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். நெக்ஸ்ட்டு நம்ம போன பாட்டில் என்ன நடந்ததுன்றதை ஷோட ஸ்வீட்டாக சொல்லுங்க. போன பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் மிஷன்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு கைஸ். ஆனால் அப்போ என்ன நான் மேலே மெயின் ஸ்டோரி இவல்யூஷன் வருதுன்னு கேட்டிங்கன்னா, இது மெயின் மிஷன்ஸ்லேயே சைடு கைஸ். விளங்கிட்டா? இப்போ பாருங்கள், இந்த மேனி பஸ்லாம் நான் ஆஃப்லைனில் கம்ப்ளீட் பண்ணி வந்தது கைஸ். சரி, இந்த பாருங்கள் 10 XP தான், வேறு ஒன்றுமே இல்லை கைஸ். ப்ரைம் வாரில் விளாட ஏழுங்க கைஸ். அதுக்கு நிறைய டீமாக போகணும். இப்போ எந்த மெப்பில் என்னவோ தெரியல, எவனுமே ப்ரைம் வார்லாம் ஸ்டார்ட் பண்ணுறானுங்கல்ல. அப்போ நான் வீடியோ போடலான்னு பார்த்தா ஒருத்தனுமே ப்ரைம் வார் ஸ்டார்ட் பண்ணுறாங்கல்ல கைஸ். சரின்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணி உள்ளே போனேன். அது ஒரு அடியில் முடிச்சு தள்ளிட்டு கைஸ். சரி ரெவனோ சென்டர் தான், ஆனால் சரியான கஷ்டம் கைஸ். இப்போ எப்படின்னா அதுக்கு ஷீல்டு மாதிரி உடம்பு ஃபுல்லாக வருங்க, சில்வர் ஷீல்டுன்னு ஏதோ. அதை உடைக்கிறதுக்கு நம்மளுக்கு மிசைல்ஸ் எல்லாம் அந்த பயோமாஸ் மிசைல் கைஸ். ஓகே, அதை எப்படி கிராஃப்ட் பண்ணதுன்னா இந்த சிந்தட்டிக் பெஞ்சிலே கிராஃப்ட் பண்ணலாம். இந்த பாருங்க கைஸ், இந்த பயோமாஸ் மிசைலுக்கு இந்த ப்ரீமியம் ஃபியூல் சரியான ரேர் ஆகுது கைஸ். இந்த கேமில் சரியான ரேர். அதனால தான் கைஸ் என்னால் ஒத்தால் ப்ரைம் வாரை கம்ப்ளீட் பண்ண முடியல. அப்படி நான் ப்ரைம் வார்ஸை கம்ப்ளீட் பண்ணேன்னா அந்த வீடியோஸே முடிஞ்ச அளவுக்கு போடுறோம் கைஸ். இனி நம்ம பொஸ் ஃபைட்ஸில் ஹார்ட் அண்ட் ப்ரோ மோட்ஸும் நம்ம போடுவோம் கைஸ் முடிஞ்ச அளவுக்கு. ஓகே, அதனால் மறக்காமல் பாருங்க கைஸ். அந்த வீடியோலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சிம்பிளாக முடிச்சிடுவேன், அதெல்லாம் அதை காட்டுறேன் கைஸ் உங்களுக்கு. ஓகே கைஸ், நான் ஆஃப்லைனில் என்ன பண்ணுன்னு சொல்லிடுறேன். இதை பார்த்தீங்கன்னா தெரியும் கைஸ், நான் போட்டிருக்கிறது இது வந்து ஸ்கின்னு. இது எப்படி கிடச்சிச்சுன்னு எனக்கே தெரியலை இந்த ஸ்கின்லாம். ஓகே, இது செஞ்சேன்னா அடுத்து இந்த கேவடி பூம்புமை நான் கொஞ்சம் பில்டு பண்ணிகிட்டு இருந்தேன். அடுத்து இந்த கரடி டேம் பண்ணாங்க கைஸ். இது எங்கே இருக்குண்டா பாருங்க கைஸ், நான் அதை மார்க்கே பண்ணி வச்சுட்டேன். இங்கால சோக் பீக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மூலையில் இந்த மவுண்டனில் இருக்குங்க கைஸ். சரியா, பேயா கேவ். சரியா கைஸ், இதில் பேர் வந்து பேயா கேவ். அதுக்குள்ளே இந்த காடியை பார்த்து டேர்ம் பண்ணிட்டு வந்துட்டேன் கைஸ், கேப்சர் பண்ணிட்டு வந்துட்டேன் சிம்பிளாக. ஏன் ஹெச்பி குறைவாக இருக்கேன்டா, சாப்பாடு வைக்கல கைஸ், அதான் ஹெச்பி குறைவாக கிடக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நான் அந்த கேவிடி வந்து பில்டெல்லாம் பண்ணல கைஸ். ஜஸ்ட்டு என் கேவிடிக்கு 6 ஸ்டார் கைஸ். சரியா, கேவிடி அடுத்தது 10 தரக்கு கேலிபிரேட்டும் பண்ணிட்டேன் கைஸ். அது அவ்வளோதான் செஞ்சுருக்கேன். அடுத்து ஒரு நல்ல மூட் வந்து தேடி எடுத்துகிட்டு இருந்தேன் கைஸ். அதாவது ரெவனோ சென்டர் ப்ரோ மூட் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிச்சு கைஸ். ஏன்னா ஸ்னைப்பர் சரியான பவராக இருக்குது, நான் எதிர்பார்க்கவே இல்லை. கிட்டத்தட்ட 50,000-60,000 டேமேஜெல்லாம் கொடுத்துச்சு கைஸ். சொன்னால் நம்ப மாட்டீங்க, எனக்கே ஷொக்காயிருச்சு சீரியஸாக. சரியாக ரேராக தான் கைஸ் கொடுக்கும் அந்த மாதிரி டேமேஜ். 50,000-60,000 சரியான ரேர் தான். எனக்கு ஏதோ லக்கில் கொடுத்துச்சு. ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்டா இந்த ஏடபிள்யூஎஸ் பில் தான் கைஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதன் படி இந்த பாருங்க கைஸ் தெரியும். இப்போ எல்லா மோட்ஸுமே எனக்கு கோல்டு கலரில் முடிஞ்சளவுக்கு எடுத்துகிட்ருக்கேன். இந்த பாருங்க கைஸ், வீக் ஸ்போர்ட் டேமேஜ் கோல்டு, டேமேஜ் அகேன்ஸ்ட் எலைட் எனிமியும் கோல்டு கைஸ். கஷ்டப்பட்டு எல்லா சைலோஸுமே நான் ஆஃப்லைனில் முடிச்சு அதுவும் ப்ரோ மோடில் முடிச்சுட்ருக்கேன் கைஸ். எல்லா சைலோவும் அந்த லியா லேப் ஒன்று தான் கைஸ் முடிக்கலாமல் இருக்குது. அதுவுமே ஒரு மிஷன் தான். போகிறேங்க கைஸ், காட்டுறேன். இந்த இதில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுங்க கைஸ். இந்த பாருங்க கைஸ், இந்த ஈவலோஷன் தான். இந்த லியா லேப் சரியான கடுப்பான ஒரு மிஷன் கைஸ். நானும் எத்தனையோ தரக்க போய் செத்துட்டே இருக்குங்க கைஸ். அதில் கிட்டத்தட்ட 3 பாஸ் இருக்குது. 3மே சரியான கஷ்டம். நான் ஒரு பாஸை முடிச்சு இன்னொரு பாஸுக்கு போனால் அது வேறு லெவல் கஷ்டமாக இருக்குது. சொலவாக முடிக்கல அது போல் கைஸ். நான் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களோட போய்க்குள்ளே உங்களுக்கு வீடியோ போடுறேன் கைஸ். சரியான கஷ்டமாக இருக்குது நான் விளாட வரைக்கும். அதேமாதிரி ஆர்மர் மோட்ஸுமே கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஆர்மரை காட்டுறேன் கைஸ். இந்த இதுக்குமே வீக் ஸ்போர்ட் டேமேஜ் கோல்டு, மேகசின் கெப்பாசிட்டி கோல்டு கைஸ். அடுத்து ஹெல்மெட்லேயும் வீக் ஸ்போர்ட் டேமேஜ் கோல்டு போயிருக்கு, ஹெட் டேமேஜ் டியூரேஷனும் கோல்டு போயிருக்கு கைஸ். அடுத்த டிஷர்ட்டில் அதாவது இந்த டொப்பு வந்து நான் பெருசாக ஒன்றும் கலெக்ட் பண்ணல கைஸ். அதனால் இது வெப்பன் டேமேஜ் பண்ணி பர்பிள் போயிருக்கு. அடுத்து வந்து இது வந்து அவ்வளோத்துக்கு செட் ஆகலை கைஸ். எனக்கு ஜீன்ஸ் மூட் முடிஞ்ச அளவுக்கு மாற்றுவேன். இதில் வந்து டேமேஜ் அகேன்ஸ்ட் எலைட் எனிமி கோல்டு போயிருக்கு கைஸ். வேறு லெவல். இதில் வீக் ஸ்போர்ட் டேமேஜ் கோல்டு போயிருக்கு. இப்படி தான் கைஸ் மூடு வந்து ஆஃப்லைனில் ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தேன். அவ்வளோதான் செஞ்சேன், வேற ஒன்றும் செய்யலை. ஓகே கைஸ், நம்ம வளவல்னு பேசாமல் இன்றைக்கி நம்ம மெயின் கண்டனான சைலோஸில் சீக்ரெட் ரூம்ஸ் முடிக்கிற பற்றி பார்ப்போம் கைஸ். அதன்படி நம்ம ஃபஸ்ட்டு சைலோவான சிக்மாவில் இருக்கிற சீக்ரெட் ரூமை எப்படி முடிக்கிறத பார்ப்போம் கைஸ். நான் இப்போ உங்களுக்கு அங்கே போயிட்டு காட்டுறேன் கைஸ்.
காய்ஸ் நான் இப்போ அந்த சைலோக்கு முன்னுக்கு தான் இருக்கேன். சைலோ சிக்மா முன்னுக்கு தான். இப்போ நான் இன்னொரு விஷயமே ஆஃப்லைன்ல பண்ணேன் காய்ஸ். நம்ம போன பார்ட்ல பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு என்ன லக்கோ தெரியாது காய்ஸ். ஒரு செக்யூர்மெண்ட் அந்த இப்போ ஒரு சேஃப் ஜோன்லேயுமே காய்ஸ் ஒரு இது இருக்குங்க காய்ஸ். அந்த செக்யூர்மெண்ட்ஸ்ன்னு சொல்லி அதில் நம்மளால் ஃப்ரீயாக டிவியன்ஸ் கலெக்ட் பண்ண முடியும் ஒவ்வொரு நாளைக்கு ஒருக்கா. அப்படி நான் கிளைம் பண்ணியிருக்கக்குள்ள எனக்கு அட்டோமிக் ஸ்னெயில் கிடச்சிச்சு காய்ஸ். நான் போன பார்ட்லேயே காட்டியிருப்பான். ஓகே கைஸ். இப்போ அந்த அட்டாமிக் ஸ்ட்ரெயினோட பவர் என்னன்னா, அது ஒரு மெட்டீரியல் ப்ரொடியூஸ் பண்ணுங்க கைஸ். அதை வச்சு நம்மளால வந்து கிராஃப்ட் பண்ண முடியும். அது எங்கே இருக்குன்னு காட்டுறேன் கைஸ். அது என்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன். ஐயய்ய வீடியோ காட்டைக்குள்ளே தான் இருக்காது. சரியா கைஸ். அதில் பேர் எரோ லிப்னு நினைக்கிறேன் கைஸ். சரியா தெரியல. எரோ லிப். ஓகே கைஸ். இப்போ அதில் பவர் என்னடா, நீங்கள் பாஞ்சு போட்டு இந்த பட்டன் அமுத்திங்கன்னு அந்த பார்த்தீங்களா டேஷ் பண்ணுவாங்க கைஸ். அப்படியே சர்றன்னு போவான் வேறு லெவலில். ஆனால் ஸ்டாமினா வேறு லெவலில் குறையும். இந்த சைடில் காட்டுது பார்த்தீங்களா ஸ்டாமினா எவ்வளோ குறைஞ்சிட்டு. ஆனால் சீரியஸ்லி வேறு லெவல் கைஸ். இப்போ பாருங்க கைஸ். அவ்வளோதான் சிம்பிளாக வந்துட்டேன் கைஸ். ஓகே நான் இப்போ சீக்ரெட் ரூம் எங்கே இருக்குன்னு காட்டுறேன் கைஸ். ஓகே கைஸ் நான் இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டு இதான் கைஸ் அந்த சீக்ரெட் ரூமுக்கான வாசல். ஓகே இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நீங்கள் அந்த டனலால் இருந்தாங்க கைஸ் எப்படியும் வருவீங்க. ஏன்டா அதுக்காக வழி இருக்காது நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து வந்ததுக்கப்புறம். அப்போ இந்த டனலுக்குள்ளே தான் வருவீங்க. வந்தோடனே இப்படி பார்த்தீங்கன்னா கைஸ், வந்தோடனே எந்த பார்த்தீங்களா இங்கே கொஞ்சம் எனிமிஸ் இருப்பாங்க. நான் இப்போ வந்திருக்கிறது வந்து கைஸ் நார்மல் மூடில். ஏன்டா கைஸ் நான் உங்களுக்காக தான் நார்மல் மூடில் வந்திருக்கேன். இல்லைனா நான் ப்ரோ மூடில் கூட நான் இப்போ வந்திருப்பேன் கைஸ். ஆனால் பிரச்சனை இல்லை. ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு சீக்ரெட் ரூம்ஸ் வந்து போடக்குள்ளே நம்ம நார்மல் மூட்லேயே போடுவோம். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஏன்னா இப்போ இவ்வளோ கஷ்டமாக இருக்குது நீங்கள் யோசிப்பீங்க கைஸ். சரியான ஈஸி தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஈஸி. உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல கைஸ். ஓகே நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னா இந்த கதவு இருக்குங்க கைஸ். சரியா அந்த கதவு துறக்காது. அதுக்கு நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரொசஸ்டா கார்டுன்னு இருக்குங்க கைஸ். இங்கே வாசல் வரைக்குள்ளேயே ஒருத்தன் இருப்பான். நீங்கள் அவனை எப்படியும் கொண்டுட்டு தான் வர மாதிரி இருக்கும். அவனை கொண்டாலே உங்களுக்கு இந்த கார்டு தந்துடுவாங்க கைஸ். ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடமே ஒரு மாதிரி மாறிடும். இந்த அப்படியே எல்லாம் பெருசாகி கொண்டுருங்க கைஸ். சரியா இதுக்காக தான் கைஸ் டேஞ்சரே இருக்குது. நீங்கள் பாருங்கள் இப்போ இன்னும் நடக்க வேண்டி. ஓகே கைஸ் சிம்பிள் தான். நான் உங்களுக்கு ஃபுல்லாக கைடோட சொல்லித்தரேன். இப்போ மிஸ்டர் விஷன்னு சொல்லி ஒன்று இருக்குங்க கைஸ். இதான் இது ஒன் பண்ணுறதுக்கு முதல் நீங்கள் என்ன செய்யுங்கண்டா, ஃபஸ்ட்டு இங்கே இருக்க கொண்டுருங்க. இதெல்லாம் 15வது லெவல் தான். எனக்கு சரியான ஈஸி. ஓகே கைஸ் கொண்டுட்டு நீங்கள் அங்காள பக்கம் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ அங்கே போகல. ஓகே கைஸ் கொண்டுட்டு நீங்கள் அங்காள பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு என்னது கியர் கிரியேட் இருக்குங்க கைஸ். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். எனக்கு அது தேவையில்லை. அடுத்து நீங்கள் இப்போ இங்கே என்ன செய்யணும்னா இந்த பார்ட்டி ஒன்று பண்ணுங்க கைஸ். சரியா உங்களுக்கு ஒரு 100 சார்ஜிங்கன்னு போட்டு இந்த பாருங்க கைஸ் 100 வந்து கொண்டிருக்கு. அந்த 100 வந்து ஃபுல்லாகிற வரைக்கும் நீங்கள் அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கணுங்க. சரி அப்போ உங்களை நிறைய பேர் அட்டாக் பண்ண வருவாங்க. நீங்கள் அவ்வளோ பேரையும் கொல்லணும். சரியா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நான் நார்மல் மூடில் வரனால ஈஸி தான். நீங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும்போது தெரியல கைஸ். பாருங்கள் நான் சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடுவேன். புல்லட்ஸும் ஓரளவுக்கு தான் இருக்குது. பார்ப்போம். 100 வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் கைஸ். அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் முடிஞ்சிடும். உங்களுக்கு அங்கே கிஃப்ட் தருவாங்க. சரியா சில நேரம் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு லீத்தல் ரேபிட் தருவாங்க கைஸ். டிவியன்ட் ஸ்போன் ஆயிரும். நீங்கள் டேர்ம் பண்ணலாம் காய்ஸ். இவனுங்க கொஞ்சம் டேஞ்சரான ஆளுங்க காய்ஸ். இப்போ இவனுங்க வந்தால் நீங்கள் கொஞ்ச நேரம் நின்றுட்டு ஓடுங்க காய்ஸ். சரியா ஓடிட்டு அந்த இதை போட்டுருங்க. சரியா அந்த வட்டத்துக்குள்ளே கொஞ்ச நேரம் இருக்கணும் காய்ஸ். அது வேறு கடுப்பு. ஓகே கைஸ் முடிஞ்ச அளவுக்கு வட்டத்துக்குள்ளே இருக்க பாருங்கள். என்ன மாதிரி பண்ணாங்க காய்ஸ். இதுவும் டேஞ்சர் தான். இந்த பாருங்க இது லேசர்லாம் விடும் பொறுங்க காய்ஸ். காய்ஸ் இது 15வது லெவல்னால ஈஸியாக இருக்கு காய்ஸ். இதில் நைட் மாரன்லாம் இருக்குது. அது எனக்கு இன்னும் ஓப்பன் ஆகலை. அதில் 70வது லெவலில் வரும் காய்ஸ் எல்லாமே. நானும் விளாடி பார்த்ததில்ல. அதனால் எனக்கு எப்படி இருக்குமென்னு தெரியா காய்ஸ். சரியா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேமில் மேக்ஸிமமே 60 தான் எல்லாமே. சரியா மேப்பில் கூட 60 தான் மேக்ஸிமம் காய்ஸ். யாரு காய்ஸ் இப்படி போச்சுன்னா சரிப்பட்டு வராது. லோன் உல்ஃப் இறக்கி விட்ருவோம். அது பார்த்துக்குங்க கொஞ்சம் இதுக்கு பாருங்க. இப்படி நிறைய வந்து கொண்டே இருக்குங்க. ப்ரோ மூடில் இன்னுமே கஷ்டமாக இருக்குங்க. சரியான கஷ்டமாக இருக்குங்க. ஒரு மோன்ஸ்டர் ஒன்று வருங்க இந்த இடத்துல. எலைட்டன் மீன் சொல்லுவாங்க. அது வருமானு தெரியலை எனக்கு. நார்மல் மூடில் பார்ப்போம் காய்ஸ். 84 வந்துட்டு காய்ஸ். 100 தான் வெயிட் பண்ண சரியாயிடும். ஓகே எனக்கு தெரிஞ்சு அந்த மோன்ஸ்டர் நார்மல் மூடில் வரல. அது நல்ல விஷயம்.
காய்ஸ் வந்துட்டு காய்ஸ் அந்த க்ளவ் மிஷின். நான் நினச்சேன் இது சரியான கஷ்டம், இதுக்கு வீக் ஸ்பாட்டே இருக்காது. நான் சுட்டு பார்த்த வரைக்கும் சில ரேராக தான் வீக் ஸ்பாட் வரும். இது வந்து அந்த ஒரு கரடியை தூக்கிடுங்க காய்ஸ். இந்த கரடி வந்து வெடிச்சிடும். நல்லா காலம் பக்கில் மேலே மாட்டிட்டு காய்ஸ். இது நோர்மல் மூல் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. நான் திருப்பி அதுதான் சொல்லிக்கிறேன். முடிஞ்சு காய்ஸ், அவ்வளோதான். சிம்பிள். நான் சொன்னேன் தானே காய்ஸ், எனக்கு ஈஸியாக தான் இருக்க முடியும். இப்போ அவ்வளோதான் காய்ஸ். இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணால் இது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் கிஃப்ட் தருவாங்க காய்ஸ். என்னென்ன வெடிச்சிச்சு. ஓகே காய்ஸ், முடிஞ்சு காய்ஸ். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல தான். ஓகே காய்ஸ், எனக்கு தெரிஞ்சு அந்த லீத்தல் ரேபிட்ஸ் போனாச்சுன்னு தான் நினைக்கிறேன். இந்த பாருங்க காய்ஸ், பரவாயில்ல, வீடியோலேயே காட்ட முடிஞ்சிருக்கு காய்ஸ். வேறு லெவல். இந்த லீத்தல் ரேபிட் இப்படி ரேராக போனாங்க காய்ஸ். ஓகே, அப்போ நீங்கள் வச்சுக்கோங்க. இதுவும் ரொம்ப தேவை உங்களுக்கு, நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிவியன் காய்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சிலோ பிஹெச்ஐ முடிச்சிருப்போம். அந்த சிலோவில் சீக்ரெட் ரூம் எங்கே இருக்குன்றதை காட்டுறேங்க காய்ஸ். ஓகே காய்ஸ், நம்ம செக்யூர்மெண்ட் சைடில் பிஹெச்ஐயோட லிஃப்ட்டுக்கு முன்னுக்கு தான் கைஸ் நிற்கிறோம். ஆமாம் கைஸ், நம்ம லிஃப்ட்டில் தான் கைஸ் நம்ம போகிற மாதிரி இருக்கும். இது எங்கே இருக்குன்னு காட்டுறேன். நீங்கள் எப்பயும் போல் இங்கே சைடில் தான் கைஸ் வருவீங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ரொசஸ்ட்டாக காட்டிருக்கும், அதை நீங்கள் எடுப்பீங்க. ஏன் ஸ்லோவாக ஓடுறாண்டா காய்ஸ், பேக் வேறு வெயிட் ஆகிட்டு. ஓகே கைஸ், அதனால் நான் அந்த அடலைன், அதாவது நான் டேஷ் பண்ணி காட்டுறேன் கைஸ். ஓகே, அங்கால பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கதவு இருக்குங்க கைஸ். அங்கால சைடில் தான் கைஸ் உங்களுக்கு கதவு இருக்குங்க. சரி, அப்படியே நீங்கள் இங்கால பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லிஃப்ட் இருக்குங்க கைஸ். முடிஞ்ச அளவுக்கு இந்த லிஃப்ட்டுக்குள்ளே போய் பாருங்க கைஸ். ஓகே, அதுக்கு நீங்கள் சும்மா அந்த லிஃப்ட்டை அமர்த்தி போட்டு உள்ளே போய் ஸ்டார்ட்டை கொடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சு கைஸ். சரி, அப்படியே லிஃப்ட் உங்களை மேலே கூட்டு போவோம். அதுக்கப்புறம் என்ன செய்யறேன்னு காட்டுறேன் கைஸ். ஓகே, அதுவும் இதுவும் கொஞ்சம் கஷ்டமாக தான் கைஸ் இருக்கும். ஆனால் நான் எப்பயும் போல் தான் நார்மல் மூடில் வந்ததுனால எனக்கு ஈஸியாக இருக்குங்க கைஸ். ஓகே, நான் சரியான கன் பில்ட் பண்ணனால கொஞ்சம் பவராக இருக்குங்க கைஸ். ஓகே, இப்போ நீங்கள் சிம்பிள் தான். இந்த இப்போ ஓப்பன் ஆகிடுது கைஸ். இங்கே எல்லாமே அடப்பட்டு தான் இருக்குது. இந்த ஒரே ஒரு வழி மட்டும் தான் கைஸ் போகும். அது எப்பயும் போல் தான். நீங்கள் இதுக்குள்ளே போனோன்னே உங்களுக்கு ஒரு மாதிரி லாக் மாதிரி அடிக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா கைஸ், இங்கே ஒரு கோல் அடிக்கும், அதை ஆன்சர் பண்ணணும் கைஸ். சரியா, கீழே ஒன்று வரும். அம்மாவுக்கு அப்பாவுக்கு ஒரு விஷயம் தெரியும்னு சொல்லிட்டு ஏதோ வருங்க கைஸ். சரியா, அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போனே கதவை பூட்டிடும். பாருங்க கைஸ், அப்படியே உங்களை ஸ்பேஸ் டைமுக்கு அங்கே கூட்டிகிட்டு போயிடுங்க கைஸ். தானாக கதவு துறக்குது கைஸ். ஓகே கைஸ், இந்த மாதிரி நம்மளுக்கு ரெயின்ஃபால் ரீபண்ட் யாரும் இருக்காங்க கைஸ். சரி, நார்மல் மூட்லலாம் முடிஞ்சு அவ்வளோதான், நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு கைஸ். சிம்பிள். நான் வேற ஒருத்தரை நினச்சி தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். மதர் ஆஃப் லைஃப் மாதிரி ஒருத்தன் வருவாங்க கைஸ், வேற லெவலில் இருக்கு. ஓகே கைஸ், இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன செய்யணும்டா, பொறுங்க கைஸ், எல்லாம் கொள்றேன் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் வந்து இதுக்குள்ளே டெலிபோர்ட் ஆனீங்கன்னா வேலை முடிஞ்சு கைஸ். நீங்கள் ஒன்றுமே அமர்த்த தேவையில்ல, நேரம் அதுக்குள்ளே போனீங்கன்னா டெலிபோர்ட் ஆகிடுங்க கைஸ். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூமுக்குள்ளே இருப்பீங்க. இங்கே வந்து உங்களுக்கு இந்த லூட் கிடைக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு இந்த செஃபலோசோரஸ் ரெக்ஸ் இல்லைன்னா இந்த பைரோ டைனோ, இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும் கைஸ். சரியா, கன்ஃபார்ம் கிடைக்கும், நிறைய சான்ஸ் இருக்குது கைஸ். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் சிம்பிள் இதுக்குள்ளே அப்படியே உள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்ல, அப்படியே தானே டெலிபோர்ட் ஆகிடுங்க கைஸ். சிம்பிள், இவ்வளவு தான் விஷயம். இந்த சீக்ரெட் ரூம்ஸ்லாம் முடிக்கிறோமே நல்லங்க கைஸ். சரியா, ஏண்டா அப்போ உங்களுக்கு அதில் ஸ்டோரி மாதிரியும் பாருங்க. சரி, அது நீங்கள் ஸ்டோரி வாசிச்சு கொண்டு வந்தீங்கன்னா புரியுங்க. எனக்கே ஓரளவுக்கு தான் புரிஞ்சிச்சு. ஓகே காய்ஸ், நம்ம வீடியோட எனக்கு வந்தாச்சு. வீடியோவெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க, ரொம்ப நன்றி காய்ஸ். அதோட இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நம்புறேன் காய்ஸ். ஓகே காய்ஸ், பாய். இப்போது விடைபெற உங்கள் சீரியஸ் கேமிங் காய்ஸ். பாய். நெக்ஸ்ட் பாட்டுக்கு வெயிட் பண்ணுங்க காய்ஸ். பாய்.